Praise be to God. இந்த நல்ல நாளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாட்களிலும் என்னை அன்போடு கூட அழைத்ததான கிருபாசனம் சபையின் தலைவராக இருக்கிற அருமையான என்னுடைய நல்ல நண்பர் பாஸ்டர் யோப் அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மேடையில் இருக்கிற ஒவ்வொரு தேவ மனிதர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கீழையும் நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறீங்க. இந்த கூட்டங்களை ஒழுங்கு செய்கிற இந்த குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு உங்களோடு கூட பேசுவதற்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த வசனம் செப்பனியா 3வது அதிகாரம் 19-20 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீங்கள் அதை கேளுங்கள். தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கிற அருமையான இந்த பகுதியில் இருக்கிற நண்பர்களும் என்னுடைய வார்த்தையை நீங்கள் கேளுங்கள். ஆமென். இது என்னுடைய வார்த்தை அல்ல, கடவுளுடைய வார்த்தை. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், இந்த வேத புஸ்தகம் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்த, மனு குலத்துக்கு எழுதி கொடுத்த இந்த வேத புஸ்தகம். இது கிறிஸ்தவருடைய வேதம் அல்ல, மனு குலத்திற்கு ஆண்டவர் எழுதி கொடுத்த வேத புஸ்தகம். இந்த வேத புத்தகத்தை ஒருவன் வாசிப்பான் என்றால் அவனுடைய வாழ்க்கை மாறிவிடும். அதற்கு நாங்களே சாட்சி. அல்லேலூயா சொல்லனா உங்க வாழ்க்கை மாறலன்னு அர்த்தம். வெளி கூட்டத்தில் சர்ச்சில் நான் கூட திட்டிடலாம், வெளியே வந்து உங்களை எப்படி திட்டுறதுன்னு எனக்கு தெரியல. விசுவாசிகள் ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது தேவனை துதிச்சுட்டே இருக்கணும். இருக்கிறீங்களா இல்லையா? ஆமாம், சரி, ஓகே. கர்த்தர் நல்லவர். ஸோ ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு தானே இருக்கிறோம். ஆமென். வார்த்தை வரும்போது தேவனை துதிச்சுட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமாம், அந்த மாதிரி துதிக்கிற ஆளுக்குள்ள தான் ஜீவன் இருக்குன்னு அர்த்தம். துதிக்காத ஆளு உயிரோடு இருக்கிறவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாக இருக்கிறான். அப்பேற்பட்டவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, ஓகே. அவங்க சரியா கவனிக்கல. என்ன ஜோஸ்? கர்த்தர் நல்லவர். நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். செப்பனியா 3வது அதிகாரம் 19-20 வசனங்கள். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன். உங்கள் கண் காண உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகோதரிமார்கள் அல்லேலூயா சொல்லல, கொஞ்சம் பேர் தான் சொன்னீங்க. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களோடையும் கர்த்தர் பேசுறாரு, இங்க சுற்றிலும் இருக்கிற ஜனங்களோடையும் கர்த்தர் பேசுவார். வசனம் அவருடையது. ஏன் வார்த்தைன்னா நீங்க அல்லேலூயா சொல்லக்கூடாது. ஆண்டுடைய வார்த்தைன்னா அந்த வார்த்தைக்காக தேவனை துதிக்கணும். நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் இனிமேல் கேட்டுட்டு இருக்க மாட்டேனா? ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரை துதிச்சுட்டே இருக்கணும். ஓகே, ஃபைன். ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில், இந்த முதல் நாளிலே உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும், அந்த தேசங்களிலும் என்கிற வார்த்தையை கொஞ்சம் மாற்றி வைத்து, உன் சகல சூழ்நிலைகளிலும், நீ வெட்கம் அனுபவித்த சகல இடங்களிலும், சகல சூழ்நிலைகளிலும், எந்த இடத்துலலாம் உன்னுடைய ஆபீஸ்லயோ, உன்னுடைய சொந்தக்காரங்க மத்தியிலையோ, நீ குடியிருக்கிற உங்க வீடு பக்கத்திலேயோ, உங்க நண்பர்கள் மத்தியிலையோ, எந்தெந்த இடத்துலலாம் ஆமென் நீங்கள் வெட்கம் அனுபவித்தீர்களோ, ஆமென், அவர்களுக்கு அதை வெட்கத்தை புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன், உங்கள் கண் காண உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன், பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு வெட்கத்திற்கு பதிலாக புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வார். ஆமென் சொல்லுங்க. வெட்கத்திற்கு பதிலாக
சொல்லுங்க, வெட்கத்திற்கு பதிலாக, வெட்கமா இருக்கா சொல்றதுக்கு? சத்தமா சொல்லுங்க, வெட்கத்திற்கு பதிலாக கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக கர்த்தர் வைக்க போகிறார். ஹல்லேலூயா. அவமானப்பட்ட, நிந்தைக்குட்பட்ட சகல தேசங்களிலும் என்று இருக்கிறது, சகல இடங்களிலும் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு இந்த வார்த்தையை அறிவிக்க பரிசுத்த ஆவியானவர் என்னை ஏவினது உண்மையானால், ஆமென், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ள இந்த வார்த்தை கிரியை செய்யும். விசுவாசிக்கிற நீங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஏன்னா இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. ஆமென். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ வெட்கம் ஏன் வருகிறது அதை நம்ம பார்த்துடலாம். சரியா? ஏன்? why shame? ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே வெட்கம் வருகிறது? நல்ல கவனிங்க. ஏன் நிந்தை, ஏன் அவமானங்கள், ஏன் வெட்கம் என்கிற காரியத்தை நான் எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நல்ல கவனிங்க. முதலாவதாக ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனம். ஆதியாகமம் 3:8 யாரா வாசிக்கிறீங்களா? பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை ஆதாமும் ஏவாளும் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் மனைவியாகிய ஏவாளும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். நல்ல கவனிங்க. ஆண்டவர் கடவுள் முதல் மனிதனை உண்டாக்கினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், திரித்துவ தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த பொழுது அதை சீர்படுத்தினார். இருள் சூழ்ந்திருந்த நேரத்தில் வெளிச்சத்தை உண்டாக்கினார். பகலில் ஆள சூரியனும் இரவில் ஆள சந்திரனையும் படைத்தார். வானத்தின் நட்சத்திரங்களை படைத்தார். மிருக ஜீவன்களை படைத்தார். பறவைகளை படைத்தார். தண்ணீரில் வாழ்கிற ஜீவ ஜந்துக்களை உண்டாக்கினார். இந்த வேதம் இந்த உலகம் எவ்வாறு சிருஷ்டிக்கப்பட்டது என்று எழுதி தந்திருக்கிற சிருஷ்டிப்பின் சரித்திரம் அடங்கிய வேத புஸ்தகம். எல்லாரையும் படைத்தார். மிருகத்தை டிசைனா படைத்தார். யானையை ஒரு மாதிரி படைச்சார், பூனையை ஒரு மாதிரி படைச்சார். எல்லா மிருகங்களையும் படைத்து கடைசியாக மனிதனை உண்டாக்கினார். நான் திரும்ப சொல்லுகிறேன், நிறைய பேர் டார்வினுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இன்றைக்கும் உண்டு. டார்வின் என்ற விஞ்ஞானி என்று அறியப்பட்டவர், அவர் எப்படி விஞ்ஞானின்னு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. அவர் சொன்னார், குரங்கிலிருந்து தான் மனிதன் வந்தான். நான் சொல்லுவேன், டார்வின் நீ வேணா வந்திருக்கலாம், ஆனா என்ன ஆண்டவர் தான் உண்டாக்கினார். அல்லேலூயா சொல்லாதெல்லாம் டார்வின் கட்சி பாரு தெரியுது. இருக்கிறீங்களா இல்லையா? ஹலோ. ஆமா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கலாம், நம்ம சகோதரிகள் கற்பம் தரிச்ச உடனே மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா பைபிள் சொல்லுகிறது. தாவீது 139வது சங்கீதத்தில் சொல்லுகிறான், நான் விசித்திர வினோதமாய் உண்டாக்கப்பட்டேன். என் எலும்புகள் ஒன்றாகிலும் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாக அவைகள் உருவேற்கப்படும் நாட்கள் உம்முடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, 2 கேர்ள்ஸ். முதல் பிள்ளை கன்சீவ் ஆன உடனே டாக்டர் சொன்னாங்க பிள்ளை உருவாயிருக்கு, சிம்டம்ஸ் தெரிஞ்சது, காமிச்சாங்க. அன்னையிலிருந்து நானும் என் மனைவியும் தினந்தோறும் அவங்க வயிற்றுல கை வச்சு ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே
இந்த பிள்ளையை தானா உருவாகிறது இல்லை, உம்முடைய கரங்கள் தான் உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சோ கவனிங்க, லிசன் கேர்ஃபுல்லி. பைபிள் அதைத்தான் சொல்லுது. அப்போ ஆண்டவர் மனிதனை ஏதோ யானையை போலவோ சிங்கத்தை போலவோ புலியை போலவோ நரியை போலவோ உண்டாக்கல, கடவுளை போலவே உண்டாக்கப்பட்டவன் தான் மனிதன். ஆண்டவர் தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்கினார். மிருகங்களுக்கெல்லாம் 5 அறிவு தான், ஆனா மனிதனுக்கு 6வது அறிவு. கடவுள் தன்னை போலவே. அப்படின்னா என்ன? ரோபோட்டை ஆண்டவர் உண்டாக்கல. ரோபோட்டை உண்டாக்கி அவர் ஆபரேட் பண்றதுக்கு இல்ல. இப்ப நம்ம ஆடு நம்ம தான் மேய்க்கிறோம், நாயை நம்ம தான் கட்டி வச்சு வளர்க்கிறோம், இந்த மாதிரி நம்ம தான் நடத்துறோம். ஆனா மனுஷனை அப்படி படைக்கல. மனிதனை கடவுளை போலவே உண்டாக்கினார். என்ன? சுய விருப்பத்தை தந்தார். நாம முடிவெடுக்கிற அந்த அந்த வில் ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். நாமவே சூஸ் பண்ணலாம். நம்மளை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கடவுளும் நம்மை கண்ட்ரோல் பண்ண மாட்டார். அவர் 2 வழி எரேமியா மூலமாக ஆண்டவர் சொல்ல, உனக்கு முன்னாடி 2 வழி வைத்திருக்கிறேன், ஒன்று மரண வழி, இன்னொன்று ஜீவ வழி, நீ தெரிந்து கொள். கேட்டுக்கு போகிற வாசல் வழி விரிவும் விசாலமுமாக இருக்கிறது, அதில் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் கொஞ்சம் இடுக்கமா தான் இருக்கும், அதை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர். 2 வழியை நான் வைக்கிறேன், நான் உன்னை கட்டாயப்படுத்தல. இந்த வழியில வந்தீங்கன்னா நீ மரணத்திற்கு பிறகும் உன்னுடைய ஆத்துமா சொர்க்கத்தில் வாழும். ஆனால் இந்த வழியில போனீங்கன்னா இந்த உலகத்துல என்ன வேணா செய்யலாம், எப்படி வேணா வாழலாம், ஆனா முடிவு நரகம். இந்த தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் நிறைய பேர் தெரியாதவங்க சொல்லுவாங்க, இவங்க கட்டாயம் பண்றாங்க, கட்டாய மதம். எப்பா, மதமே இல்லப்பா கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் மதம் அல்ல. நான் வைத்திருக்கிற இந்த வேதத்தில் மதம் என்கிற ஒரு வார்த்தையும் இல்லை. அதை சும்மா வேற ஏதோ காரணத்திற்காக பொய்யாக பரப்புகிறார்கள். மதத்திற்கும் கிறிஸ்தவத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் சொர்க்கத்திற்கு ஒரு மனிதன் போக வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து மட்டும் தான் சொல்லி இருக்கிறார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் சொர்க்கத்திற்கு வரான். ஆமென். I am the way. வேற யாரா சொன்னாங்கன்னா காமிங்க, அது எப்படி அவர் வழியானார்னு சொல்லுங்க. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இதை எல்லா மார்க்கத்தினரும் நம்புகிறார்கள். நாம் செய்த தவறு, நாம் செய்த பாவம், அந்த பாவத்தின் விளைவாக மனுக்குலத்திற்கு சாபம், குடும்பத்திற்கு சாபம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சாபம், தலைமுறை சாபங்கள், வியாதிகள். ஆனால் இந்த பாவத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? ரத்தம் சிந்தினால் தான் விடுதலை தெரிந்திருக்கிறது. ஏதோ பறவையின், கோழியின் ரத்தம், ஆட்டுக்கடாவின் ரத்தம், ஏன் நம்முடைய இந்தியாவில் நரபலி கூட செலுத்தப்படுகிறது. ஏன்? எனக்கு பாவத்திலிருந்து விமோச்சனம் வேண்டும். ஐயா, நீங்கள் ரத்தம் சிந்த வேண்டாம், நீங்களும் நானும் ரத்தம் சிந்த வேண்டாம். நம்ம அத்தனை பேருக்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே சிந்தினார். அதை நம்பினா நீ பாவத்திலிருந்து விடுதலையாவாய். பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டீங்க, பாவத்தின் மூலமாக வருகிற சாபமும் உன் வாழ்க்கையை விட்டு, உன் குடும்பத்தை விட்டு மாறி போகும். சாபத்தின் சின்னமாக வாழ்கிற உன்னை ஆசீர்வாதத்தின் சின்னமாக ஆண்டவர் மாற்றி விடுவார். நாங்க ஏன் கிரவுண்ட்ல இல்ல, ரோட்ல விட்டா கூட இயேசு நல்லவர் பாடுவோம். ஏன் தெரியுமா? சாபத்தின் சின்னங்களாக இருந்த எங்களை ஆசீர்வாதத்தின் சின்னங்களாக கர்த்தர் மாற்றி விட்டார். தாவீது சொல்றான், நான் பாடுறதுக்கு காரணம் இருக்கியா? கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். என்ன நன்மை? ரட்சிப்பு. என்னை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார்.
பாவத்திலிருந்தும் பாவத்தின் நிமித்தமாக வருகிற சாபம் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். சோ முதல் மனிதனாகிய ஆதாம் ஏவாளை ஆண்டவர் உண்டாக்கி அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் பலுகி பெருகுங்கள். எப்பொழுதுமே அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஜனங்கள் வாக்குத்தத்தத்தையும் ஆசீர்வாதத்தையும் தவறாகவே புரிந்து கொள்ளுகிறார்கள். பலுகி பெருகுங்கள் என்றால் அப்படியே லிட்டரலா ஏதோ நம்ம பலுகி பெருகிறது தான் கடவுளுடைய சித்தம் என்று பிள்ளைகளை பெற்று பூமியை நிரப்ப ஆரம்பித்து விட்டார்கள். ஆதியாகமம் 1:28 பலுகி பெருகுங்கள் என்று ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆதியாகமம் 6:1 பூமியின் மேல் மனிதர்கள் பெருக தொடங்கினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே மனிதனை உண்டாக்கினதற்காக ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டாராம். ஏன் ஆண்டவரே, நீர்தான் உண்டாக்கினீர், நீர்தான் பலுகி பெருக சொன்னீர், இப்பொழுது ஏன் மனிதனை உண்டாக்கினதற்காக நீர் கஷ்டப்படுகிறீர்? ஆண்டவர் மல்கியா என்கிற தீர்க்கன் மூலமாக சொல்லுகிறார், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாயிருந்தது. அப்ப நினைச்சிருந்தார்னா இன்னைக்கு இருக்கிற 147 கோடி உண்டாக்கி இருப்பாரு. இல்லை இல்லை, ஏன் மனிதனை உண்டாக்கினார் தெரியுமா? ஏதோ ஒரு சந்ததியை பெற்று இந்த பூமியை நிரப்புவதற்காக அல்ல, ஒரு பரிசுத்த சந்ததியை பெற்று நிரப்புவதற்காகத்தான் மனிதனை உண்டாக்கினார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளை பரிசுத்த சந்ததிகளாக வளர்த்துகிறோமா? நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய பெற்றோர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள் அந்த நாட்களிலே நம்மை வளர்த்தி சத்தியத்திற்கு நேராக, வசனத்திற்கு நேராக குடும்ப ஜெபம், தனி ஜெபம், தனி வேத தியானம், ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிற ஒரு நல்ல சூழல். ஆனால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் மிக ஆபத்தான சூழ்நிலைகளிலே இருக்கிறார்கள். நான் எப்பொழுதுமே திரும்ப திரும்ப வலியுறுத்துவேன், இன்றைக்கு பேரண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மிஸ் பண்ணோம்னா உங்க பிள்ளைகளையும் இழந்து விடுவீர்கள். பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இரண்டாவது, சபை பிள்ளைகளுக்கு பொறுப்பாக இருக்கிறது. நான் எல்லா இடத்துலையும் சொல்றேன், நம்ம சண்டை ஆனா ஆமா பாட்டு பாடி வழக்கமா பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுறோம். நம்ம பிள்ளைகளுக்குள்ள அதை போல அவங்களுக்குன்னு கிருபை பெற்றவங்க வர சண்டை கிளாஸ் மட்டும் போதாது, ஒவ்வொரு பிள்ளையும் அவங்களோட உட்கார்ந்து பேசணும். அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், இன்றைக்கு அவங்க ஸ்கூல்ல சந்திக்கிற காரியங்கள், சர்ச்சில் அந்த மாதிரி ஒரு டீம் இருக்கணும். விசுவாசிகள் அப்படி வளரணும். அதைத்தான் பவுல் சொல்கிறார், காலத்தை பார்த்தா நீங்க போதகரா இருக்கணும், அடுத்த சந்ததிக்கு நீங்க டீச் பண்ணணும். அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரகிளை புரிந்து கொண்டு அவங்களோடு கூட இணைந்து அவங்களுக்கு பேசி அவங்கள தூக்கி எடுக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த சந்ததி நம்மை காட்டிலும் 1000 மடங்கு ஆண்டவரை நேசிக்கிற ஒரு சந்ததியாக எழும்புவார்கள். இதை நான் எல்லா இடத்திலையும் வலியுறுத்துகிறேன். நல்ல கவனிங்க, ஒரு பரிசுத்த சந்ததி பெற்றெடுக்கணும். ஆனா இன்னைக்கு இந்தியாவை மட்டும் பேசுறேன், 147 கோடிக்கு மேல போயிட்டு இருக்கு. உலகத்திலேயே நம்ம தான் டாப். மற்றவன்லாம் எதுலயோ டாப்பா இருக்கான், நம்ம தான் நம்பர்ஸ்ல டாப். ஆமா, சைனாவை பீட் அடிச்சிட்டோம். அவன் அமெரிக்கா பொருளாதாரத்தை கவிழ்த்தி சைனா அவனுடைய பணத்தை வெளியே கொண்டு வந்து அதுதான் உலகம் ஃபுல்லா யூஸ் பண்ற மாதிரி பவர்ஃபுல் பணமா மாத்துறதுக்கு அவன் என்னென்னமோ பண்றான். இந்தியால நம்ம முடிஞ்சதை பண்றோம். என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க, விளங்குச்சா இல்லையா? ஆமா சரி. ஆனால் எப்பேற்பட்ட சந்ததி, பாவம், எங்கு பார்த்தாலும் பாவம். ஐயோ, சட்டம் ஒழுங்கு ஜனங்களை சீர்படுத்த முடியல, அரசாங்கங்கள் முடியல, பாவம் தண்ணீரை போல குடிக்கிறார்கள். குடிப்பழக்கம், போதை வஸ்துக்கள், இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் மனுஷன் மிருகமாக மாறி விடுகிறான். சின்ன குழந்தைய கூட வக்கிரமாக பார்க்கிறான். வேசித்தனம், கற்பழிப்பு, கூட்டு கற்பழிப்பு, கற்பழிச்சிட்டு
என்ன கேர்ள்ஸ் எல்லாம் சின்ன பிள்ளைங்களா டாய்ஸா? இன்னைக்கு உலகம் ஃபுல்லா அப்படியே அதிர்ந்து இருக்கிறது. இன்னும் காரியங்கள் வெளியே வரல. ஆமென். குழந்தைகளை பிசாசாக மாறிவிட்டார்கள். மனிதர்கள் மிருகமாக மாறிவிட்டார்கள். மிருகம் கூட செய்யாத காரியங்கள் இன்னைக்கு மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? பாவ சந்ததி. பரிசுத்த சந்ததிக்கு பதிலா பாவ சந்ததி இந்த பூமியை நிரப்பி விட்டது. என்ன கேட்கிற யாரா இருந்தாலும், நான் பேசுறது உனக்கு கோபம் வந்ததுன்னா நீ என்கிட்ட வந்து பேசு, நான் சொல்றேன். உங்களுக்கு நான் பேசுறது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு முதல்ல டிவியில பார்ப்போம், இப்ப கையில போன்ல வருது, நியூஸ் வருது. நம்மளால அதை டாலரேட் பண்ண முடியல. சின்ன பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை இந்த உலகத்தில் கிரியை செய்கிற பிசாசு, தீய சக்தி டார்கெட் வச்சிருக்கான். கடந்த 10 நாட்கள்ல உத்தரப்பிரதேசத்தில் நடந்த சம்பவம் இந்தியாவை உலுக்கி இருக்கிறது. 3 பிள்ளைகள் கட்டடத்திலிருந்து கீழே விழுந்து தற்கொலை செய்து கொண்டார்கள். உங்களுக்கு தெரியுமா? the Korean games of whatever may be, மியூசிக் அவங்க அப்பா அம்மா மொபைல் வாங்கி வச்சுட்டாங்க. பைத்தியம் பிடித்தவர்களாக தற்கொலை செய்து கொண்டார்கள். இன்னைக்கு நம்முடைய தேசம், முழு உலகமும் போகிற பாதை பயங்கரமான பாதை. வேசித்தன விபச்சார ஆவிகள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. சிறு வயதிலேயே பிள்ளைகள் கெட்டு போவதற்கான சூழல், பாவ சந்ததி இந்த பூமியை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நான் ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன் தெரியுமா? ஏன் வெட்கம் மனிதனுக்கு? ஆண்டவர் சொன்னார், உன் வெட்கத்தை நான் மாற்றப் போகிறேன், உன்னை கீர்த்தியாக புகழ்ச்சியாக நான் வைக்கப் போகிறேன். முதல் காரணம், வெட்கத்திற்கு என்ன காரணம் என்றால் பாவமே. பாவம்தான் உன் வெட்கத்திற்கு காரணம். ஆதாமே, ஏவாளே, ஏன் ஒளிந்து கொண்டிருக்கிறாய்? ஏன் ஒளிந்து கொண்டிருக்கிறாய்? அவன் சொல்லுவாங்க, வெட்கம். ஏன் வெட்கம்? ஆண்டவர் செய்யக்கூடாது என்று சொன்ன, புசிக்க கூடாது என்று விலக்கின கனியை புசித்து கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்தான் மனிதன். பாவம் செய்யும் போது நீ பெரிய ஹீரோ மாதிரி இருப்ப. ஆனா அந்த பாவத்தின் சம்பளம், பாவத்தின் விளைவுகள் உன்னை தலைகுனிய வைக்கும். என்னை கேட்கிற அருமையான சகோதரா, சகோதரி, இன்னைக்கு பெண் பிள்ளைகளை யார நம்பியும் விட முடியாது, சொந்தக்காரன் நம்பியும் விட முடியாது. நான் ஏற்கனவே 2 கேர்ள்ஸ். எனக்கு நான் ஆரம்பத்திலேயே சின்ன குழந்தைங்களா இருக்கும் போதே என் மனைவியும் நானும் டிசைட் பண்ணோம், நானோ நீயோ இல்லாம நம்முடைய ஆப்சன்ஸ்ல நம்ம பிள்ளைகளை எந்த வீட்டுக்கும் விடக்கூடாது. ஏன்னா அந்த பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. பெற்றோர்கள் அது மட்டும் இல்லை, அவங்கள சத்தியத்தில் நடக்கணும், ரட்சிப்பில் நடத்தணும், பரிசுத்தத்தை குறித்து சொல்லி கொடுக்கணும், நம்ம அவங்களுக்கு மாதிரியாக வாழணும். அடுத்தது சபையில நம்ம பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, சபையில வர்ற மற்ற பிள்ளைகளுக்கும் விசுவாசிகள் மாதிரியா இருக்கணும். நம்முடைய நடக்கை, நம்முடைய பேச்சு, நம்ம போடுற காரியங்கள் எல்லாம் அந்த யாராவது ஒருத்தருக்கு இடர்கள் உண்டாக்குச்சுன்னா, ஆண்டவர் சொன்னார், உங்க கழுத்துல கல்லை கட்டி ஏன் எங்க போடுங்க. இன்னும் ஒரு மாதிரியா பாக்குறீங்க, வசனம் தெரியாதா? ஆமா, ஆண்டவர் அன்புள்ளவர் தான், அன்புள்ளவர் தான். அவர் சீக்கிரமாக நியாயாதிபதியாக வரப்போகிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. பாடுங்க சத்தமா. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. இந்த மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. நியாயாதிபதி சீக்கிரமாக வரப்போகிறார். ஹல்லேலூயா. அவன் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக
பலனளிக்க ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார். ஒரு மனிதனும் எஸ்கேப் ஆக முடியாது. அது பணக்காரனோ ஏழையோ பெரியவனோ படித்தவனோ, நோ ஒன் கேன், யாரும் எஸ்கேப் ஆக முடியாது. ஏன்னா அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஹல்லேலூயா, ஆமென். ஆமா, இன்னும் அவரை குழந்தையாவே வச்சு தாளாட்டுறான் கிறிஸ்தவன். கேட்ட குழந்தை இயேசு ஆலயம்ன்றான். ஹலோ, ஆமா, நானும் எங்க அப்பா குடும்பமெல்லாம் ரோமன் கேத்தலிக் தான். குழந்தை இயேசு இல்லடா, அவர் நியாயாதிபதியாகிய இயேசு. சத்தமா இல்லையா சொல்லுங்க. ஆமா, நம்மளும் சளைத்தவர்கள் அல்ல. கிறிஸ்துமஸ் வந்துச்சுன்னா நமக்கு ஒரே மூடு வந்துடும், செலிப்ரேஷன் மூடு. ஆனால் சபை ஆண்டுடைய முதல் வருகையே இன்னும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனால் இரண்டாம் வருகைக்கு வழியை ஆயத்தப்படுத்த ஒரு மனிதனை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். முதல் வருகைக்கு வழி ஆயத்தப்படுத்த 400 வருஷம் காத்திருந்தார். இரண்டாவது வருகைக்கு வழி ஆயத்தப்படுத்த 2000 வருஷம் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. முதல் வருகைக்கு வழியை ஆயத்தப்படுத்தினவர்கள் யார் தெரியுமா? சகரியா, எலிசபெத், அவருடைய பிள்ளை யோவான் ஸ்நானகன். அவர்கள் ஏன் பரலோகம் அவர்களை கண்டுபிடித்ததுன்னா, லூக்கா 1:6 அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாக நடந்து தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்கள்தான் அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர்கள். யார் வசனத்திற்கு நடுங்குகிறார்களோ, யார் வசனத்தை வாழ்க்கையாக மாற்றுகிறார்களோ, அவர்களைத்தான் பரலோகம் தேடிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, இந்த ஆதாம் ஏவாளுக்கு வருவோம். வெட்கம், வெட்கம், பாவத்தின் நிமித்தம் ஓடி ஒளிந்து விட்டார்கள். வெட்கம், நிந்தை, இகழ்ச்சி. ஆனால் ஒரு நல்ல குட் நியூஸ் என்ன தெரியுமா? பாவத்தினால் வந்த வெட்கத்தையும் தேவன் புகழ்ச்சியாக மாற்றுவார். ஹல்லேலூயா, ஆமென். கவனிங்க, கவனிங்க, கவனிங்க. இந்த உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் மெசேஜ், ஃபர்ஸ்ட் சர்மன் என்ன சொல்லுங்க பாப்போம். முதல் செய்தி என்ன? பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்கள். ஏமா உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் சர்மன் கேட்கிறேன், நீங்க புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டீங்களே. என்ன சர்மன், என்ன மெசேஜ் தெரியுமா? இதை புசிக்காதே, இதை புசிக்கும் நாளிலே. ஃபர்ஸ்ட் மெசேஜ் எப்படி இருந்திருக்கு பாத்தீங்களா? இன்னைக்கு கொஞ்சம் கடினமா பேசினா நம்ம ஆள் கோவிச்சுக்கிறான். ஆனா இந்த உலகத்துல ஆண்டவரே கொடுத்த ஃபர்ஸ்ட் மெசேஜ் என்னதான்? நீ செத்து போயிருவ. புசிக்கும் நாளிலே. என்னங்க ஒரு மாதிரியா ஷாக்காய் உட்கார்ந்துருக்கீங்க? புசிக்கும் நாளிலே சத்தமா சொல்லுங்க. சாவ சொல்றதுக்கு பயமா இருக்கா? கிறிஸ்தவனுக்கு மரண பயமே இல்லை. அகஸ்டின் அண்ணன் சொல்லுவாங்க, டேய் நான் உயிரோடு இருந்தா அவர் என் கூட இருப்பாரு, நான் செத்துட்டேன்னா நான் அவரோடு இருப்பேன். எந்த வித்தியாசமும் இல்லை. மரணமுன் கூரெங்கே, என்ன பேட்டரி போயிடுச்சா? சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தா சபையோரே துதி சாற்றிடுவோம். பாடுங்க. சாவையும் நோயையும் ஜெயித்தா சபையோரே துதி, உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழும். நல்ல கைத்தடி. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தம். இன்னொரு பாடலாமா? மரணமே நீங்க பாடுங்க. மரணமுன் பாதாளமுன் ஜெயமெங்கே, மரணமுன் சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி. சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், உயிர்த்தெழுந்தாரே
அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. ஹல்லேலூயா. தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் போது, நீ ஆரோக்கியமான உபதேசங்களை பேசு, கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லு. ஏன்னா கேட்கிற ஒவ்வொருவரும் பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லலாம். ஆனால் இந்த காலங்களிலே வசனங்கள் தவறாக பிரசங்கம் பண்ணப்படுகிறது, மாற்றி பிரசங்கம் பண்ணப்படுகிறது. ஜனங்களுக்கு இதமான வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணுகிறார்கள், ஜனங்களும் அதைத்தான் கேட்க மனதாயிருக்கிறார்கள். ஆமென். எச்சரிப்பின் சத்தமே இன்றைய தேவை. ஹல்லேலூயா. என இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கவனிங்க. ஆனா முதல் பிரசங்கம், இதை புசிக்காதே, புசிக்கும் நாளில் சத்தமா சொல்லுங்க, சாகவே சாவாய். இவர் பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்ப அடுத்த பிரசங்கி வர்றாரு பூவங்கோட்டுக்கு. ஹலோ, அவர் என்ன பிரசங்கம் பண்றாரு? இதை புசிக்கலாம், உங்கள் கண்கள் திறக்கும், நீங்கள் தேவர்களை போல மாறுவீர்கள். நம்பாள் முதல் பிரசங்கத்துக்கு அல்லேலூயா சொல்லாதவன் ரெண்டாவது பிரசங்கத்துக்கு என்ன செய்யறான்? சொல்லுங்க சார், இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. ரெண்டாவது பிரசங்கம் இன்னைக்கும் the same thing is happening. இதே காரியம் தான் நடக்கு. சோசியல் மீடியால முதல் கைண்ட்ல, அதாவது கண்டிப்பான உபதேசத்தின் அடிப்படை, பரிசுத்தமா வாழணும், இப்படித்தான் வாழணும், எப்படி வேண்டுமானால் வாழலாம் என்பது கிறிஸ்தவம் அல்ல. இப்படித்தான் வாழணும், ஆண்டவருடைய வார்த்தையின்படி தான் வாழணும், வசனத்தை வாழ்க்கையா மாற்றணும். ஆமென். ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால் இல்ல. உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஒருவனால் ஊழியம் செய்ய முடியாது. ஒன்னா உலகத்தை பகைக்கணும், ஆண்டுடைய பிள்ளையா இருக்கணும். இல்லனா ஆண்டவர் விட்டுட்டு உலகத்தோட சிநேகமா இருக்கணும். பைபிள் தான் அதைத்தான் சொல்லுகிறது. ஆனால் இரண்டாவது பிரசங்கத்திற்கு விலை போன ஒரு பெரிய கூட்டம் இன்றைக்கு. ரெண்டு பிரசங்கங்கள். ரெண்டாவது பிரசங்கம் தான் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். இதை புசிக்கலாம், உங்கள் கண்கள் திறக்கும், நீங்கள் தேவர்களை போல் மாறுவீர்கள். அந்த முதல் சபையே இரண்டாவது பிரசங்கத்துக்கு பின்னால போயிடுச்சு. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. பாவத்தின் நிமித்தம் வெட்கம். அங்கே மூன்று காரியங்களை ஆண்டவர் சொல்கிறார். நீ எங்கே இருக்கிறாய்? நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை நீ புசித்தாயோ? கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி சொன்னார், நீ இப்படி செய்தது என்ன? இந்த மூன்று கேள்வியை நீங்க அங்க பார்க்க முடியும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் கிருபையுள்ள தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், உன் வெட்கத்தை புகழ்ச்சியாக மாற்றுகிற கர்த்தர். நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், நீ எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும், நான் பாவி, நான் பாவம் செய்கிறேன், இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்று உணர்ந்து நீ ஆண்டுடைய கரத்தில் வந்து ஜெபித்தால், அதே நொடியிலே இயேசு தம்முடைய இரத்தத்தினாலே உன்னை கழுவி பரிசுத்தமாக்குவார். ஹல்லேலூயா. ஆமென். ஏன் செஞ்ச, நீ நாசமா போவ அப்படி சொல்ற ஆண்டவர் அல்ல. இனி பாவம் செய்யாதே, இனி பாவம், அவ்வளவுதான். கிருபையுள்ளவர். இன்றைக்கு அவர் கிருபையுள்ள தேவனாக நாம் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், அவரோடு உறவாடி கொண்டிருக்கிறோம். நல்ல கவனிங்களேன். இப்போ தேவனாகிய கர்த்தர் வெட்கத்தினால், பாவத்தின் நிமித்தம், மறந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஏன் வெட்கம் வந்தது? பாவத்தின் நிமித்தம். சொல்லுங்க சத்தமா. ஆமா, பாவம் கண்டுபிடிக்கப்பட்டால் அது நிமித்தம் உனக்கு அவமானம், அது நிமித்தம் உனக்கு வெட்கம். நீ செய்கிற தவறு வெளியே தெரிந்தால் நீ தலை குனிந்து நடப்பாய். அது உன்னை சொந்தக்காரங்க, ஏன் அப்பா அம்மா இருந்தே உன்னை பிரிச்சிரும்.
ஆமென். பாவம் உன்னை உருக்குலைத்து விடும். பாவத்தின் அடிமைத்தனம். வாலிப தம்பி தங்கச்சி, நீ ரகசியமா செய்கிற பாவம் ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்துட்டே இருப்பாரு. நீ மனம் திரும்பிட்டீனா அவர் கடலின் ஆழத்திற்குள் போட்டு விடுவார். ஆனால் மனம் திரும்பாமல் துணிகரமாக, யாருக்கும் தெரியாது நல்லா இருக்கிறேன்னு நீ துணிகரமா, மனைவிக்கு தெரியாம, கணவனுக்கு தெரியாம, அப்பா அம்மாவுக்கு தெரியாம நீ பாவம் செய்து கொண்டிருந்தால் ஒரு நாள் உன் பாவம் வெளியாகும். நான் எச்சரிப்பாகவே சொல்றேன். அநேகர் அப்படித்தான். ரகசிய பாவம், மனைவிக்கு தெரியாம கணவன், கணவனுக்கு தெரியாம மனைவி, பெற்றோருக்கு தெரியாத பிள்ளைகள். இன்னைக்கு பிள்ளைகள் பெற்றோருக்கு எதுவுமே சொல்றதில்லை, தங்களை மறைத்துக் கொள்ளுகிறார்கள். பாவம் பெற்றோர்கள் பிள்ளைகளை நம்புகிறார்கள். பிள்ளை அப்படி பண்ணான்னு சொன்னா கூட பெற்றோர்கள் நம்ப மாட்டாங்க. சொல்ற நம்ம மேலதான் கோபம் வரும் அவங்களுக்கு. ஆனால் பிள்ளைகள் பெற்றோர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் உணர்த்துகிறத நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இன்றைக்கு நான் பேசுற வார்த்தை உங்களையும் நியாயம் தீர்க்கும், என்னையும் நியாயம் தீர்க்கும். யாரும் தப்பிக்க முடியாது. சபைக்கு வந்தாலும் சரி, அவர் ஆராதிச்சாலும் சரி, ஊழியம் செஞ்சாலும் சரி, நாம் தேவனுக்கு முன்பதாக, மனிதனுக்கு முன்பதாக நல் மனசாட்சி உடையவனாக இருக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவர்களாக அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவிற்கு முன்பதாக பரிசுத்தமாக வாழ்கிற ஒரு கூட்டத்தை தான் கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். மனிதருக்கு முன்பதாக போடுகிற வேஷங்கள் அல்ல, அந்தரங்கத்திலே ஆண்டவருக்கு முன்பதாக கர்த்தரனை பார்க்கிறார். அவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்வதே எப்படி என்று வாழ்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். அதனால்தான் இந்த வேதத்தை முடிக்கும் போது கர்த்தர் சொன்னார், பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாயிருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன், அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நல்ல கவனிங்க. இப்ப ஆண்டவர் அங்க வந்தோடனே, ஏண்டா விளக்கின கனியை புசிச்சிட்டியா, பாவம் செஞ்சிட்டியா, என் வார்த்தையை தூக்கி வீசிட்டு பிசாசுடைய வார்த்தை அட்ராக்டிவா இருந்ததுன்னு அவன் வார்த்தையை கேட்டு பாவம் செஞ்சிட்டியா, அதனால அவன் நீ இப்ப வெட்கம், அவமானம், நிந்தை. முதல்ல நான் வந்தேன்னா நீ ஓடி வருவ, அப்பா உன்னோடு கூட நான் உறவாடுவேன், நீ என்னோடு கூட ஜாலியா அந்த தோட்டத்தில் இருந்தோம், தேவ பிரசன்னத்திலே மகிழ்ந்து களி கூர்ன நீ இன்றைக்கு பாவத்து நிமித்தம் ஒளிந்து கொண்டிருக்கிறாய், பின்மாறி போயிருக்கிறாய். ஜெபம் இல்லை, வேத தியானம் இல்லை, சபைக்கு வர்றதே உனக்கு போர் அடிக்குது. முதல்லாம் சர்ச்சுக்கு போன சார், இப்பெல்லாம் போறதில்லை சார்னு சொல்ற நீ. உன்னோடு தான் கர்த்தர் பேசுகிறார். நீ செய்த பாவத்து நிமித்தம் உன்னை வெட்கம், லட்சை, அவமானம் உன்னை சூழ்ந்து கொண்டதானால் இந்த பரிசுத்தமுள்ள தேவன் உன் தகப்பனாகிய கடவுள் நீ பாவம் செய்து ஒளிந்து கொண்டிருந்தாலும் உன்னை தேடி வந்து உன் வெட்கத்தை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக மாற்ற இந்த மாலை நேரத்தில் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இதுதான் ஆண்டவர், இவர்தான் அன்புள்ளவர், இவர்தான் கிருபை உள்ளவர். ஆண்டவர் ஊமை சொல்லும் பொழுது இளைய குமாரனுடைய ஊமையை அழகாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். மூத்தவன் இளையவன், பெரிய ஆஸ்தி, பெரிய நிறைய வேலைக்காரர்கள், ஆடு மாடுகள், பயங்கர பணக்காரன். ஆனால் இந்த சிறிய மகன் அப்பா கூடயே இருக்கிற மாதிரி இருந்துட்டு சொத்தை பிரிச்சு கொடுங்க, ஏன்னா அப்பா கூட இருந்தா எப்பொழுதுமே நம்ம பேரண்ட்ஸ் பிள்ளைங்க அவங்க காசுடைய வேல்யூ தெரியணும், நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டோம், நாங்கெல்லாம் அந்த காலத்தில் இப்படி வாங்கலை அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சானாலும் நம்ம பிள்ளைங்க ஓடியே போயிடுவாங்க. காதெல்லாம் அடைச்சிக்கிறாங்க இப்போ. ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கு மணி வேல்யூவே தெரியல. பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து நம்ம கெடுத்து வச்சிருக்கோம். நான் சொல்றது உண்மைதானா?
இன்னும் ஒரு மாதிரியை பார்க்குறீங்க, தேவதூதர்கள் மாதிரி தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் ரொம்ப ப்ராக்டிக்கலாக நான் பேசுகிறேன். நம்ம கஷ்டப்பட்டோம், பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு கெடுத்துட்டோம் நம்ம. ஒருவேளை அந்த தகப்பனும் அப்படி தான் ஸ்ட்ரிக்டாக இருந்திருப்பார் நினைக்கிறேன். டே, சொத்தை அழிச்சிடாதடா, நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன்டா, பத்திரமா இருக்கணும், தேவையில்லாத செலவு பண்ணாத, அங்கே போகாத இங்கே போகாத, அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு இவன் பார்த்தான். அப்பா டார்ச்சர் தாங்க முடியல, உலகத்தை என்ஜாய் பண்ண முடியல. ஆமா, இந்த சர்ச்சுக்கு வந்தா அதை பண்ணாத இதை பண்ணாத பைபிள் சொல்லுதுன்றான். இன்னொரு சர்ச்சுக்கு போனா எதை வேணா பண்ணுன்றான். அதனால நம்ம நிறைய பேர் அந்த சர்ச்சுக்கு போயிட்டான். ஹலோ, எல்லா இடத்துலையும் நடக்கிறது சொல்றேன். கோயம்புத்தூர்லயே என் ஃப்ரெண்டு ஒரு பாஸ்டர், அவருக்கு ஒரே பிள்ளை. அந்த பிள்ளை அவங்க அப்பா சர்ச்சுக்கு வர்றதில்லை, அங்க இன்னொரு கோமாளி இருக்கான், அவன் சர்ச்சுக்கு போயிட்டான். போய் இன்னைக்கு வாழ்க்கையே முடிஞ்சிச்சு. லிசன் கேர்ஃபுல்லி. இது இது இங்க மட்டும் கிடையாது. நிறைய நான் இந்த சிங்கப்பூர் மலேசியாலாம் போகும்போது புலம்புவாங்க. சிங்கப்பூர்லையும் சரி மலேசியா நிறைய கண்ட்ரீஸ்ல அந்த மாதிரி எப்படி வேணா வாழலாம், என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு சொல்லி சர்ச்சை ஆரம்பிச்சிடறான். முதல் வாரத்திலேயே கூட்டம் வழியுது. ஏன்னா நரகத்துக்கு போறது அப்படித்தான் இருக்கும். இருக்கிறீங்களா இல்லையா? என்னங்க ஒரு மாதிரியா பாக்குறீங்க? நான் நடக்கிறது சொல்றேன். ஜிபிஎஸ் ராபின்சன் அண்ணன் எனக்கு ரொம்ப 40 வருஷமா எனக்கு நெருங்கின ஒரு அண்ணன். அவங்க ஒரு டைம் ஒரு கல்யாண வீட்டில் நானும் அவரும் அழைக்கப்பட்டிருந்தோம் சென்னையில். அப்போ எல்லாம் முடிஞ்சது. நாங்கள் சாப்பாடு எங்களுக்கு ஒரு ரூமில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நான் அண்ணனும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தப்போ அண்ணன் சொன்னாங்க, வெஸ்லி நான் இந்த மாதிரி சிங்கப்பூருக்கு போய், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிங்கப்பூருக்கு நான் போனேன், ஒரு சர்ச்சுக்கு அடிக்கடி அங்கே போவேன். அந்த ஸ்பெஷல் மீட்டிங்ஸ்க்காக நான் கூப்பிட்டுருந்தாங்க, நான் போயிருந்தேன். ஆனால் பாஸ்டர் மகனை மீட்டிங்கில் காணோம், 2 நாளாக காணோம். சரி சண்டே சர்வீஸ்க்காச்சும் வருவான் பிடிச்சிடலான்னு பார்த்தா சண்டே சர்வீஸுக்கு காணோம். சண்டே சர்வீஸ் முடிஞ்சு நாங்கள் சாப்பிட போனப்போ வந்து என்ன செஞ்சுட்டான், லஞ்சுக்கு ஜாயின் பண்ணிட்டான். நான் கேட்டேன், ஏன் 2 நாளாக காணோம், சண்டே சர்ச் கூட காணுமே, என்னப்பா அப்படின்னு கேட்டா அவன் கூலாக சொல்கிறான், எங்கள் அப்பா சர்ச்சுக்கு வர்றதில்ல அங்கிள். என்ன விஷயம்? இவர் எதுக்கு எடுத்தாலும் அதை பண்ணாத இதை பண்ணாத, முடி அப்படி வளர்த்தாத இப்படி வளர்த்தாத, பேண்ட்டை இப்படி போடாத அப்படி போடாத. நான் இப்போ ஒரு சர்ச்சுக்கு போகிறேன், நீ பேண்ட்டு போட்டாலும் சரி போடலினாலும் சரி. ஹலோ, இருக்கிறீங்களா இல்லையா? நீ கிழிச்சு விட்டுக்கோ, நீ சட்டை இல்லாமையே வா, நம்ம எல்லாரும் சேர்ந்து நரகத்துக்கு போகலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்கே போகலாம் சொல்லுங்க? ஆமாம், நம்ம பிள்ளைங்க போ. நான்லாம் கண் கொத்தி பாம்பு மாதிரி இருப்பேன். என் பிள்ளைங்களை கடை கூட்டிட்டு போனா அவங்க எடுக்கிற ட்ரெஸ்ஸை நீட்டா பார்த்து தான் நான் அப்ரூவ் பண்ணுவேன். நான் இருக்கிறீங்களா இல்லையா? மற்றவர்களுக்கு இடர்கள் உண்டாக்கூடாது. ஆமென் ஆமென். நம்முடைய என்ன சொல்றது, முழு உடம்பும் மறைக்கணும். ஹல்லேலூயா. என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? இது உங்களுக்கு இல்லை, இந்த உலகத்துக்கே பேசணும் இதெல்லாம். அதனால தான் ஓப்பனாக பேசுகிறேன் நான். ஆமென். ஆமாம், பெண்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேயே அவங்க ட்ரெஸ்ஸை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோன்னா அவங்க மைண்ட் செட் ஆயிரும். ஹல்லேலூயா. அவங்க பெரியவங்களான போதும் பைபிள் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அப்படி இப்படியெல்லாம் சொல்லலை. தேவ பக்தி உள்ள ஸ்திரீகளை போல நீ ட்ரெஸ் பண்ணு. உன்னை பார்த்த உடனே அவனுக்கு வேற ஒன்றும் தோண்டக்கூடாது. உன்னை பார்த்தோன்னே ஒரு நல்ல மதிப்பு, இவ கடவுளுடைய பிள்ளைன்ற காரியம் உதிச்சுதுன்னா அதே ஒரு சாட்சியாக மாறும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இது ஸ்திரீகளுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கும் பொருந்தும். இப்போ ப்ரீச் பண்ணுறவனே பேண்டெல்லாம் கிழிச்சு விட்டுட்டு ப்ரீச் பண்ணுறான். ஆமென். ஆமாம், அந்த மாதிரி ஜனங்களை ப்ரீச்சர்ஸை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க தம்பிமார். ஆமென். நம்ம காட்லி பிள்ளைங்க, பரிசுத்த தேவனை ஆராதிக்கிற பிள்ளைங்க, நம்ம எல்லாவற்றிலும் மாதிரியா இருக்கணும். நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்தோடு நாம் ஒத்து வாழக்கூடாது. நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல, அதனால தான் உங்களை பிரித்தெடுத்தேன், நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அப்படி சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சபை என்கிற அந்த வார்த்தைக்கு மூல பாஷை எக்லீசியா. எக்லீசியா என்றால் செப்பரேட்டட் ஒன், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆமென். நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை நான் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். கர்த்தர் நல்லவர். சோ
ஆண்டவர் உன்னை தேடி வருகிறார் உன் வெட்கத்தை மாற்ற. இப்ப நேரா வர்றாரு. அங்கே வந்த உடனே நம்ம ஐயாவும் அம்மாவும் யாரு, ஆதாமும் ஏவாளும் அதுக்குள்ள டெய்லரிங் ஷாப்பே ஆரம்பிச்சிட்டான். என்ன ஷாப்பு சொல்லுங்க சொல்லுங்க. அடாடாடாடா, என்ன ஆண்டவர் படைக்கும் போது என்ன அறிவு இல்லை, என்ன ஞானம். சரி, பாவம் செஞ்சுதான் எல்லாம் போச்சு. இவன் கரெக்டா அத்தியால எடுத்தான். இவன் எப்படி தைச்சான்னு தெரியல, கிளீனா தைச்சிட்டான். அப்படின்னா என்ன, அதுக்கு என்ன சொல்ல வரேன், தன்னுடைய அவமானத்தை வெட்கத்தை மூட அவனே முயற்சி செய்தான். ஹலோ, நாம பாவம் செஞ்ச உடனே நம்ம என்ன செய்வோம், உடனே அதை மூடுறதுக்கு பிளான் போடுவோம். அப்பா அம்மாக்கு தெரியக்கூடாது, சமுதாயத்துக்கு தெரியக்கூடாது, பாவத்தை மறைச்சிடணும், வெளியே பரிசுத்தமான மாதிரி காமிக்கணும் என்று மூடுவோம். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நீங்க மூடுறதெல்லாம் டெம்பரரியா இருக்கும். அந்த அத்தி இலையில மூணுனா அப்பத்திக்கு அப்பா தப்பிச்சிட்டேன்ப்பா, எல்லாம் மறைச்சாச்சுப்பா அப்படின்னு இருக்கும். கொஞ்ச நேரத்தில் அடிக்கும் வெயில். என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க, ஒரு 100 டிகிரி வெயில் அடிச்சதுன்னா 1 மணி நேரத்தில் என்ன ஆகும் இலை சொல்லுங்க, காஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு காத்து அடிச்சதுன்னா நீ மூடினதெல்லாம் என்ன ஆயிரும், எங்க பேசுங்க சார், பறந்து போயிடும். மறுபடியும் நிந்தை, மறுபடியும் அவமானம். இப்படி அவமானத்திலே உழன்று கொண்டிருந்த மனிதனை தானாக மூடி ஆமென் மறைப்பதற்கு, நிந்தையிலிருந்து வெட்கத்திலிருந்து நானே வெளியே வந்துடணும்னு முயற்சி செய்த இந்த மனிதனுடைய முயற்சிகள் எல்லாம் தோல்வியுற்ற போது ஆண்டவர் வந்து அவர்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து, ஹல்லேலூயா, அந்த தோலினாலே ஒரு அழகான உடையை உடுத்தி நிரந்தரமாக வெட்கத்தை அவர் மூடிவிட்டார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். இந்த ராத்திரி நேரத்தில் உன்னுடைய வெட்கத்தை நிரந்தரமாக மூட கர்த்தர் ஏதனுக்குள் வந்தவர் நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாவத்தினால் வந்த நிந்தை, லட்சை, வெட்கம், அவமானம், ஆமென், கர்த்தர் உன்னை எல்லாவற்றையும் மூடி போடுவார். அதனால்தான் தாவீது 32 சங்கீதம் 32:1 சொல்லுகிறான், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மூட விரும்புகிறார். நம்முடைய பாவங்களை கழுவி மறைத்து அவமானப்படாமல் நிந்தைக்குள்ளாய் இருந்தாலும் உன் தலையை உயர்த்த, உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க கர்த்தர் உன்னை மாற்ற விரும்புகிறார். நம்ம எல்லாம் அப்படித்தானே, நான் அப்படிதாங்க. ஆமென். பாவத்தை தண்ணீரை போல குடிச்சிட்டு இருந்த எண்ணெய் எங்க வீட்டிலேயே ஏன் வர்றேன்னு தெரியாது, ஏன்னா ஃபுல்லா குடிச்சிட்டு வருவேன், ரோட்லயே விழுந்துருவேன். என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அப்படி வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் ட்ரக் எடுக்க போனேன், அவமானம். சர்ச்லயே வந்து மேல மொட்டை மாடியில ட்ரக் அடிச்சுட்டு படுத்துருவோம். யாருக்குமே பிடிக்காது, வீட்டில் பிடிக்காது, சர்ச்சில் சொந்தக்காரங்க யாருக்கும் பிடிக்காதுங்க. ஆனால் ஒரு நாள் இயேசு என்னை தேடி வந்தார். ஹல்லேலூயா. ஆமென். என்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஒரு ஒப்பு கொடுத்தேன். என் பாவத்தெல்லாம் ஆண்டவர் மன்னித்து என் வெட்கத்தை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக மாற்றி விட்டார். கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஆமென். ஆமா, வெட்கப்பட்ட இடத்திலேயே கர்த்தர் உயர்த்தினார். அவருடைய ரத்தம் என்னுடைய பாவங்களெல்லாம் கழுவி இன்னைக்கு என்னை தேவனுடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறது. ஆமென். சோ நம்முடைய பாவத்தை ஆண்டவர் மூட விரும்புகிறார். நாமும் மற்றவருடைய பாவத்தை சொல்லுங்க சொல்லுங்க தூற்றி திரியக்கூடாது. இன்னைக்கு நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு மெச்சூரிட்டி வேணும், முதிர்ச்சி வேணும்.
யாரா மனிதர்கள் தான், எல்லாம் தவறு செய்கிறவங்க தான். வாலிப பசங்க பிள்ளைங்கள்லாம் அந்தந்த ஏஜில் அந்தந்த பிரச்சனை இருக்கும். நீங்கள் என்னமோ தேவ தூதர்கள் மாதிரி, உங்களுக்கு ஏதோ தப்பே செய்யாத மாதிரி மற்றவளை போட்டு சாடக்கூடாது. அந்த பையன் தெரியுமா, அந்த பிள்ளை தெரியுமா, அது உருப்படாது இப்படி நம்ம பேசக்கூடாது. நமக்கு மெச்சூரிட்டி வேணும். நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும். ஆண்டவர் எப்படியோ அதுதான் பவுல் எழுதுகிறார், கிறிஸ்துவின் சிந்தை தான் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பாப்போம். இதுல நம்ம மனம் திரும்பணும். ஆமென் ஆமென். நாமும் மற்றவருடைய பாவத்தை மூடி, அன்பு சகல பாவத்தையும் மூடும். ஆமென். மூடி அவர்கள் தூக்கி எடுக்கணும். அவர்கள் திரும்ப மேலே வரணும். ஜெபம் பண்ணணும். அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுங்க. தனியா இருக்கும்போது அவங்களோட அன்பா பேசுங்க. ஆமீன். அவர்களும் ஆமீன் ஆண்டுடைய பிள்ளைகளாக மாறணும். அவர்களும் எழுமணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஆமீன். அன்பு திரளான பாவங்களை என்ன செய்யுமா, மூடும். நோவாவுடைய மகன் நமக்கு தெரியும், காம், தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்து அதை சகோதரருக்கு அறிவித்தான். ஆகவே சபிக்கப்பட்டான். ஆனால் சேம், யாப்பேத் என்கிற மற்ற 2 பிள்ளைகள் தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்க்காமல் பின்னாலேயே வந்து ஆமேன் அதை மூடி போட்டார்கள். அதனால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். ஏன் பாவத்தை கர்த்தர் மூடினார்ல, மற்ற பாவத்தையும் மூடி அவர்களுக்காக நாம் ஜெபித்தால் நீங்கள் ஆசீர்வாதமான பிள்ளைகளாக மாறுவீர்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நிரந்தரமாக நம்முடைய வெட்கத்தை மூடுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அந்த ஆதியாகமம் 3:22-23 என்ன ஒரு வார்த்தை இருக்கிறதுன்னா, மனிதன் என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். ஆண்டவர் மனிதனை என்றைக்கும் உயிரோடு இருக்கத்தான் படைத்தார். ஆனால் அவனை என்றைக்கும் உயிரோடு இருக்க கூடாது என்று செய்தார் என்று பைபிள் சொல்கிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஏன் ஆண்டவர் செய்தார் என்றால், குற்ற மனசாட்சியோடையே அவன் உயிரோடு வாழ்ந்துடக்கூடாது. பாவத்தோடு, வெட்கத்தோடு, சாபத்தோடு, தேவ கோபத்தோடு அவன் வாழக்கூடாது. பூமியில் அவன் மரித்தாலும் நித்திய பரலோக வாழ்வை தரும்படிதான் அவர் தன்னுடைய ஜீவனை மனுக்குலத்திற்காக கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பாப்போம். சரி, 2வது காரியம், ஏன் வெட்கம் வருகிறது? முதல்ல பாவத்தினால் வருதுன்னு சொன்னேன். 2வது தோல்வியினால் வெட்கம். இது நம்ம எல்லாருக்கும் பொதுவானது. தோல்வி. ஒரு மனிதன் தோற்று போனால், பிசினஸ்லயோ படிப்புலையோ, ஏன்னா படிப்பில் தோத்துட்டா சூசைட் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள், அவங்களுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ். பிசாசு வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை அவன் பயங்கரமாக டார்கெட் வச்சிருக்கிறான். எப்படியாவது நரகத்தை நிரப்பணுன்றதுல அவன் தீவிரமாக இருக்கிறான். சின்ன தோல்வியை தாங்க முடியல. அப்பா அம்மா சின்ன திட்டினாங்கன்னா பாருங்க, மொபைல் வாங்கி வச்சதுக்கு 3 பிள்ளைங்க தற்கொலை பண்ணிட்டாங்களே, 3 பேரை இழந்து விட்டார்கள். இத மாதிரி இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் தற்கொலை பண்ணுகிறார்கள். இன்னைக்கு இருக்கிற அந்த டீன்ஸ், அந்த ஏஜ் குரூப்ல நான் நிறைய பேசினேன். அவங்ககிட்ட பேசும்போது அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செத்து போயிடலாம் அப்படின்னு ஒரு தாட் வருகிறது. யாராவது இந்த மாலை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற யாராவதுக்குள்ள சின்ன பிரச்சனை, குடும்பத்தில் வர்ற பிரச்சனையை தாங்க முடியல, ஒரு ஏமாற்றத்தை, ஒரு தோல்வியை தாங்க முடியல, செத்து போயிடலாம், செத்து போயிரு அப்படின்னு சொல்லி உனக்கு எண்ணம் வருதுன்னா, அது பிசாசு உனக்கு கொடுக்கிற எண்ணம். நீ அப்படி தற்கொலை பண்ணிட்டீனா நேர நரகத்திற்கு தான் போவாய். நீ சாவதற்காக அல்ல, உன்னை வாழ வைப்பதற்கு தான் இயேசு தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே தந்தார். ஒரு அல்லேலூயா சந்தமா சொல்லுங்க. எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி. நீ சாக வேண்டியதில்லை தம்பி, மகளே, உன்னை வாழ வைக்கத்தான் இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். உன்னை வாழ வைக்க விரும்புகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற யாராயிருந்தாலும் சரி. ஏன்னா எனக்கும் 2 வாலிப பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க ஸ்கூல்ல மற்ற பிள்ளைகள் சொல்ற காரியங்கள், மற்ற பிள்ளைகளுக்கு இருக்கிற போராட்டம் அவங்க வந்து ஷேர் பண்றாங்க. நான் இவ போன வாரத்துக்கு முந்தின வாரம் மும்பையில்
ஒரு 100-150 வாலிப பிள்ளைகளுக்கு நான் ஊழியம் செய்தேன். அங்கே வாலிபர்கள் அவங்களோட நான் பேசும்போது அநேகருக்குள்ள இந்த தாட் இருக்கு. நான் செய்தி முடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறேன், ஒரு வாலிப மகள் ஓடி வந்தா, உங்களோட நான் பேசணும்னா. நிறைய பேர் பேசணும்னு சொன்னாங்க, எனக்கு நேரம் இல்லை. அந்த பிள்ளை சொன்னா, எனக்கு இந்த பாதையெல்லாம் வந்தேன், இப்படிலாம் பிரச்சனை இருந்துச்சு, எத்தனையோ முறை நான் சூசைட் அட்டன் பண்ணி இருக்கிறேன். சர்ச்சுக்கு வர்ற பிள்ளைங்கள பிசாசு ஜீவனை எப்படியாவது எடுத்து உன்னை நரகத்துக்கு கொண்டு போகணும்னு விரும்புறா. இல்ல, நான் ஆராதிக்கிற தேவன், நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து உன் தோல்வியை ஜெயமாக மாற்றுகிற கர்த்தர். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆமென். தோல்வியினால் வருகிற வெட்கத்தையும் மாற்றி உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். தோல்வி, அதுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி தான் யோசுவா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆயி பட்டணம், சின்ன பட்டணம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி செங்கடலை கடந்தார்கள், யோர்தானை கடந்தார்கள். பார்வோனுடைய எல்லா ரதங்களையும் ஆண்டவர் அழித்து போட்டதை பார்த்தார்கள். நான் சொல்லிட்டே போலாம். எரிகோவை தரைமட்டம் ஆக்கினார் ஆண்டவர். எத்தனை அற்புதங்கள், எத்தனை அற்புதங்கள். எல்லாத்தையும் பார்த்து ஜெய முழக்கத்தோடு அவர்கள் முன்னேறி கொண்டிருக்கும் பொழுது ஒரு சின்ன பட்டணம், அங்கே அவர்கள் தோற்று போனார்கள். பெரிய பெரிய வெற்றியை கண்டவர்கள் சின்ன ஆயி பட்டணத்தை பார்த்து ஏன் தோல்வி வந்துச்சுன்னா, அவர்கள் சுய பலத்தை சார்ந்து கொண்டார்கள். தோல்வி நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் என்ன? நல்ல கவனிங்க. அதுக்கு ஏன் இந்த சுய பலத்தை அவர்கள் சார்ந்து கொண்டார்கள் என்றால், வாசிங்கள் யோசுவா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது யோசுவா கவனிங்க. அந்த நீங்க அதிகாரங்களை வாசிக்கும் போது, ஆமீன், அவர்கள் தன்னுடைய பலத்தை சார்ந்து அவர்கள் இந்த ஆயி பட்டணத்தை மேற்கொள்வதற்காக அவர்கள் செய்கிற காரியத்தை நீங்களும் நானும் அங்கே பார்க்க முடியும். அவர்கள் சொல்றாங்க, நம்ம போகலாம், அதை ஈஸியா நம்ம என்ன செஞ்சிடலாம், அதை ஜெயித்து கொள்ளலாம். சொல்லுங்க. ஓகே, வசனம் யோசுவாவிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஆமா, அவர்கள் அதாவது எப்பொழுதுமே வெற்றியை தொடர்ந்து பார்த்தவர்கள் அடுத்த காரியத்தில் அவங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் வரும். இதுதான் ரைட் வேர்ட், ஓவர் கான்ஃபிடென்ட். ஐ கேன் டூ இட், நான் செஞ்சிருவேன், நான் முடிச்சிருவேன், நான் மேற்கொண்டுருவேன். சுய பலத்தை சார்ந்து கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறது. நான் ஒரு பாடல் எழுதினேன், அது இன்னும் வெளியே வரல. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரேன்னு பாடின போது அதில் எழுதின, எங்கள் சுய பலத்தை நம்பி நாங்கள் தோற்று போனோம், எங்கள் அனுபவம் சார்ந்து கொண்டோம் என்று எழுதியிருக்கிறேன். ஆண்டவரே, ஊழியத்திலும் நிறைய நேரத்தில் சுய பலத்தை அனுபவத்தை சார்ந்து கொண்டு ஊழியம் செய்யும் போது தோற்று போயிருக்கிறோம். ஆண்டவரே, உண்மையே சார்ந்து கொண்டு ஓட எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா மனிதருக்குள்ளும் அந்த தாட் வரும், ஐ கேன் டூ இட், எஸ் நான் பண்ணிடுவேன், நான் செஞ்சிருவேன். ஏன்னா நிறைய வெற்றியை பார்த்த எனக்குள்ள அப்படி நான் ஐ கேன் டூ இட், ஓவர் கான்ஃபிடென்ட் வந்துடும். ஆனால் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? எத்தனை வெற்றிகளை கண்டாலும் அவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அவரை சார்ந்து, ஆண்டவரே நீர் என் கூட வராமல் போனால், மோசே சொல்றார், எத்தனை வெற்றியை பார்த்துட்டு மோசே சொல்றார், உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால், சொல்லுங்க, எங்களை என்ன செய்யாதீங்க, கொண்டு போகாதீங்க.
இப்போ இவங்க பேசுற இந்த 3ஆம் வசனத்துல பாருங்க, அட கொஞ்சம் பேர் போய் தட்டி எறிஞ்சிடலாங்க அப்படின்னு அவர்கள் அங்கே சொன்னதை நீங்களும் நானும் பார்க்கிறோம். ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் அங்கே டிக்ளேர் பண்றதையும் நம்ம பார்க்க முடியும். ஆமென், பிரைஸ் பீ டு காட். 8:7 வாசிங்க. அப்பொழுது நீங்கள் பதிவிருந்து ஆமா, உங்கள் தேவனாகிய கர்த்தர் அதை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுப்பார். ஆமென். சோ தோல்வியின் நிமித்தமாக வந்த வெட்கத்தையும் கர்த்தர் மாற்றி அதே இடத்துல அவர்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக கர்த்தர் மாற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தோல்வி நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? சொல்லுங்க. தோல்வி நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? கடந்த கால வெற்றியை வைத்து நிகழ்காலத்தை நகர்த்த முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இடைவிடாமல் என்ன செய்யுங்க, சோர்ந்து போகாமல் என்ன செய்யுங்க. ஆமா, ஜெபம் ஜெபம். நெகமியா புஸ்தகத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அவன் தரிசனத்தோடு வந்து அவன் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற அவன் முன்னேறும் பொழுது சத்துருக்கள் எழும்புகிறார்கள். அவன் அந்த புக்கெல்லாம் நீங்க போய் வாசித்து பாருங்க. நெகமியா ஜெபித்தார், வேலை செய்தார், ஜெபித்தார், வேலை செய்தார், ஜெபித்தார், ஜனங்களை உற்சாகப்படுத்தினார். 52 நாள்ல கட்டி முடிச்சிட்டார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபமே ஜெயம். ஆமென். சோ கடந்த கால வெற்றிகளை சார்ந்து நாம் வாழக்கூடாது. பிரைஸ் பீ டு காட். ஆண்டவர் நம்முடைய கையில ஒப்பு கொடுப்பார், கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென் என்று தேவனையே சார்ந்து நாம் வாழணும். இன்னைக்கு மற்ற அரசியல்வாதிகளும் மற்றவங்களும் அவர்கள் சுய பலத்தை சார்ந்து கொள்ளுகிறார்கள். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன் 3M சொல்லுவேன். மேன் பவர், மசில் பவர், மணி பவர். சொல்லுங்க. மேன் பவர், மசில் பவர், மணி பவர். இதை வச்சுதான் மனுஷன் ஆட்டம் போடுறான். ஆமென். மேன் பவரும் திடீர்னு திரும்பி பார்த்தா உன் பின்னால பெரிய கூட்டமா இருக்கும், ஆனா திடீர்னு அத்தனை பேர் காணாம போயிடுவான். என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? மனுஷனை நம்புவதை பாரு. நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை, ஆமா, இந்த எலெக்ஷனுக்குள்ள எத்தனை பேர் எந்த கட்சியிலிருந்து எங்க மாறுறான்னு நம்ம வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். சாகர வரைக்கும் உங்க கூட இருப்பேன், உங்களை சேர்ல உட்காராம ஆமா நான் போக மாட்டேனுமா முதல்ல காலை வாரிட்டு ஓடிடுவான். ஹலோ, மனிதன் அப்படிதான். அதனால நம்ம மனிதனை சார்ந்து கொள்ள, கர்த்தரை மட்டும் சார்ந்து கொள்ளணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பாப்போம். மேன் பவர் நம்பிட்டு இருந்தீங்கன்னா திடீர்னு கட்சி மாறிடுவான். அடுத்தது என்னது? மசில் பவர். பயங்கரமான மசில் பவர். ஆமா, ஒரு வயிறு கலக்குச்சுன்னா மசில் எல்லாம் காணாம போயிடும். ஒரு டயரியா வந்தா என்ன ஆயிரும்? பாடி பில்டர் எந்திரிக்க முடியாம படுத்துட்டு இருப்பான். மசில் பவரை நம்பாத. அடுத்தது மணி பவர். பெரிய பணக்காரன்லாம் ஒரே நிமிஷத்துல ஏழை ஆயிடுவான். பணமும் நிரந்தரம் அல்ல. கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தோல்வி நம்மை ஆண்டவரோடு நெருங்க வைக்கும். சொல்லுங்க. தோல்வி என்ன செய்யும்? நம்மை ஆண்டவரோடு நெருங்க வைக்கும். ஹல்லேலூயா. எல்லா இடங்களிலும் இருக்கிற கவனத்தை விட்டுவிட்டு தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்க செய்யும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆமென். இந்த யாக்கோபு ஆமென் வெறுங்கையா போனா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறேன்னு முதல்ல அப்பாவை ஏமாத்தினா, அண்ணனை ஏமாத்தினா, அவன் போனா மாமனாரை ஏமாத்தினா, எல்லாம் ஏமாத்தி வெறுங்கையா போன. இப்ப 2 பரிவாரங்களோட வர்றான். அவங்க அண்ணன் ஏசா 400 பேரோட வர்றான். நியூஸ் தெரிஞ்சு இப்ப நடக்கவே முடியல, கால் நடுங்குது. ஆசீர்வாதம் எல்லாம் ஒண்ணு இல்லைன்னு பயந்து அன்றைக்கு யாப்போக்கின் ஆற்றங்கரையில ஆணுடைய பாதத்தை பிடித்தவன் ஜெபித்தான். அவனுக்குள்ள மரண பயம் வந்து விட்டது. ஆமென். அவன் ஜெபித்த பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். யாக்கோபை இஸ்ரவேலாக கர்த்தர் மாற்றினார். ஆமென். ஏளனம் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, பயம் வரும்பொழுது, ஆமீன், அன்னாளை போல யாக்கோபை போல இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆமீன். நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த சூழ்நிலைகளை மாற்றி கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிற நல்ல தேவனாக இருக்கிறார். தோல்வி
நமக்குள்ளே மறைந்திருக்கிற பாவங்களை வெளியே கொண்டு வருகிறது. சுய பரிசோதனை செய்து, ஆண்டவரே ஏன் இந்த தோல்வி வந்தது என்று தேவ சமூகத்தில் உட்கார்ந்தோம் என்றால், ஆமென், நம்முடைய மறைந்திருக்கிற பாவங்கள் எல்லாம் கர்த்தர் வெளியே கொண்டு வந்து, ஆமென், அவையெல்லாம் அறிக்கை செய்து விட கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். இன்னும் ஒரு சில காரியங்களை நான் சொல்லி முடிக்கிறேன். பாவம் என்னவெல்லாம் செய்யும் என்பதை இந்த யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் ஒரு பட்டியலை நான் போட்டிருக்கிறேன். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பாவம் என்ன செய்யும்? கர்த்தருடைய கோபம் மூண்டும். கர்த்தருடைய கோபம் மூழும். நீ செய்கிற பாவத்தின் நிமித்தம் கர்த்தருடைய கோபம் மூழும். 7:4, அவர்கள் முறிந்தோடி போனார்கள். ஃபெயிலியர், தோல்வி, பாவத்தின் நிமித்தம். 7:5, 7:24, அது நம்மை மட்டுமல்ல, நாம் செய்கிற பாவம் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களையும் பாதிக்கும். நாம் சுற்றி இருக்கிற ஜனங்கள், குடும்பத்தை பாதிக்கும். ஒரு மனிதன் செய்கிற தவறினாலே குடும்பம் பாதிக்கப்படும், பிள்ளைங்க பாதிக்கப்படுவாங்க, நீ உன்னை சார்ந்து இருக்கிற ஜனங்கள் பாதிக்கப்படுவார்கள். எல்லாவற்றையும் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. ஆமென். 7:9, தேவ நாமத்திற்கு அவகீர்த்தி உண்டாக செய்யும் நீ செய்கிற பாவம். 7:20, 21, பாவத்தை மூடி வைக்க முடியாது. 7:10, பாவம் நம்மை முடக்கி விடுகிறது. 7:25, தேவ தண்டனையை நமக்கு கொண்டு வருகிறது. வீட்டில் போய் இந்த 7ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க, பாவத்தின் விளைவுகள். அடுத்ததாக, தோல்வி நமக்கு புதிய யுக்திகளை கற்றுத் தருகிறது. இதை நான் விவரமாக பேசல. நீங்க போய் இந்த யோசுவாவுடைய இந்த ஆயி பட்டணத்துக்கு விரோதமாக அவர்கள் முதல்ல தோற்று போனதுக்கு அப்புறம் ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த யுக்தி, அவர்கள் எப்படி யுத்தம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தார், எப்படி யுத்தம் செய்து ஜெயித்தார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். தோல்வி நமக்கு புதிய யுக்திகளை கற்றுத் தருகிறது. ஹல்லேலூயா. சின்ன சின்ன தோல்வி வந்ததுனால எல்லாம் முடிஞ்சது நினைச்சுக்காதீங்க. 7ஆம் அதிகாரத்தில் தோல்வி வந்தது, 8ஆம் அதிகாரத்தில் அதை கீர்த்தியாக மாற்றிவிட்டார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை நான் வாசி ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா 61ஆவது அதிகாரம் 7ஆவது வசனம், உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாக பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். அன்னாள் ரூத், யோசேப்பு, ஆண்டுடைய தாயார் மேரி, டேவிட், ஒரு பெரிய லிஸ்டே போடலாம். இவர்கள்லாம் வெட்கத்தை, அவமானத்தை கடந்தவர்கள். ஆனால் இவர்களுடைய வெட்கத்தை கர்த்தர் கீர்த்தியாக, புகழ்ச்சியாக மாற்றிவிட்டார். அந்த தேவன் இன்றைக்கும் ஆமென் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, விசுவாசிகளோ அல்லது தூரத்திலிருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களோ, நான் ஆரம்பத்திலிருந்து பேசினேன், பாவம், ஆண்டவருக்கு விரோதமான பாவங்கள், ஆமெனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் போயிடும், சாபம் வந்துடும். உன்னை சுற்றி இருக்கிற குடும்பங்கள் நீ செய்கிற பாவத்தினாலே பாதிக்கப்படுவார்கள். அவனுடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள். பாவம் உன்னை தொடரும், வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னை பின்தொடர்ந்து வரும். ஆமென். அந்த நேரத்தில் ஜாலியா இருக்கும், ஆனா பின்னால உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் போய் நிந்தையும் அவமானம் மட்டும்தான் மிஞ்சும். ஆனால் அப்படி ஒருவேளை ஒரு ஏமாற்றத்தோடு நிந்தையும் அவமானத்தையும் அனுபவிக்கிறவர்களாக, வெட்கத்தை அனுபவிப்பவர்களாக, எல்லாத்தையும் இழந்துட்டேன், அடுத்த ஸ்டெப் என்ன வைக்கிறதுன்னு தெரியலன்னு கேள்வியோடு இருந்தீங்கன்னா, இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிற இயேசு என்னுடைய வெட்கத்தை மாற்றினவர். இங்க இருக்கிற எங்கள் ஒவ்வொருடைய வெட்கத்தையும் மாற்றி எங்களை சாபத்தின் பிள்ளைகளாக இருந்த எங்களை ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக மாற்றின ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு அற்புதம் செய்வார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்க வீட்டில இருந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும், நீங்க பஸ் ஸ்டாப்ல ரோட்ல இருந்து சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும், நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய விரும்புகிறேன். இன்றைக்கு வாழ்க்கையில தோல்வியை ஜெயமாக மாற்ற விரும்புகிறார். வெட்கத்தை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக மாற்ற விரும்புகிறார். ஆமென். நான் சொன்ன முதல் பாயிண்ட்ல சொன்னேன், பாவத்தின் நிமித்தம் வெட்கம். ஆமென். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது அவர்கள் வெட்கம் வந்து விட்டது, அவமானமாக வந்து விட்டது, கடவுளை சந்திக்க முடியல.
அவர்கள் வெட்கத்தை அவர்களே மூட ட்ரை பண்ணாங்க. ஆனால் அது தற்காலிகமாகத்தான் மூடினார்கள். திரும்ப அந்த வெட்கம் வெளியே தெரியும். ஆனால் கடவுள் வந்து ஆமென் ஒரு தோலுடையை செய்து அவருடைய மானத்தை நிரந்தரமாக மூடிவிட்டார். அவருடைய வெட்கத்தை நிரந்தரமாக மூடின மாதிரி இந்த மாலை நேரத்தில் உன்னுடைய வெட்கத்தையும் நிரந்தரமாக மாற்றி போடுவார். எல்லாரும் கண்களை மூடலாமா? எல்லாரும் கண்களை மூடுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆங்காங்க இருக்கிற யாராயிருந்தாலும் வீட்டில் இருந்தீங்கனாலும் உங்க கண்ணை மூடுங்க. ஆமென். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் மனுக்குலத்தை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வெட்கத்திலிருந்தும் விடுதலை ஆக்கி உன்னை வாழ வைக்கிற தேவன், தீய சக்திகளுடைய உயிரை மாய்த்து கொள்ள உன்னோடு கூட போராடும். தற்கொலை செய்துவிடு, அதுதான் இதற்கு தீர்வு என்று பிசாசு சொல்லுவான். ஆனால் அதைத்தான் பைபிள்ல பிசாசை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவன் திருடன், அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். ஆனால் நானோ இயேசு கிறிஸ்துவோ உனக்கு ஜீவன் உண்டாக அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தார். உன்னை வாழ வைக்கிற தெய்வம் தான் இயேசு. நீயும் நானும் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் மரணத்தை தழுவினார். அவர் நமக்காக இரத்தம் சிந்தினார். எல்லாரும் கண்களை மூடி இருக்கும் போது, ஐயா நான் இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளல. ஆனா இன்றைக்கு இருளில் இருக்கிற எனக்கு, வெட்கத்தை அனுபவித்திருக்கிற எனக்கு, அவமானம், நிந்தைகள், எதெடுத்தாலும் தோல்வி, என் வாழ்க்கையே இருண்டு போயிருச்சியா. நீங்க சொன்ன மாதிரி எனக்கும் அடிக்கடி தற்கொலை எண்ணங்கள் வருகிறது. ஏன்னா எல்லாமே தோல்வி. இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி கேட்டேன். இயேசு தோல்வியை ஜெயமாக மாற்றுகிற கர்த்தர், ஏமாற்றத்தை வெற்றியாக மாற்றுகிற கர்த்தர். அதற்கு நாங்கள் தான் சாட்சிகள். ஆமென். நாங்கள் பரிதாபமானவர்களாக இருந்தோம், நாங்களும் இந்நேரம் செத்து போயிருப்போம். ஆனா இயேசு எங்க வாழ்க்கையில வந்ததுனால எங்களை வாழ வைத்தது மட்டுமல்ல, எல்லாருக்கும் இந்த நல்ல செய்தி சொல்ல எங்களை அழைத்திருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இயேசு எனக்கு வேண்டும். என் வாழ்க்கையிலும் வெட்கத்தை அவர் கீர்த்தியாக மாற்றணும். எங்களுக்காக எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா உங்க வலது கரத்தை உயர்த்தினால் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். தூரத்தில் இருந்தாலும் சரி உங்க கையை மெதுவாக உயர்த்துங்க. கடவுள் உங்க கரங்களை பார்க்கட்டும். ஆமென். கைகளை உயர்த்தி ஆமென். ஆண்டவரே இந்த மாலை நேரத்தில் என்னோடு கூட பேசுனீங்கப்பா. எங்கள் வெட்கத்தை எல்லாம் ஆண்டவரே நீர் கீர்த்தியாக மாற்றப் போகிறீர். ஆண்டவரே 2025 நாங்கள் கடந்து வந்த வெட்கம், அவமானங்கள், நிந்தைகள், தோல்விகள் எல்லாம் 2026 ஜெயமாக மாற்றுகிறதற்காக நன்றி. எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுங்க. எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடினால் நான் உங்களுக்காக ஜெபித்து போதகருடைய கரத்திலே கொடுக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. glory to God. praise be to God. நிந்தையை மாற்றுகிற கர்த்தர், வெட்கத்தை மூடுகிற கர்த்தர், உன்னை வாழ வைக்கிற தம்பி, வாலிப தம்பி, நீ செய்யற தப்பு பாவத்தெல்லாம் மூடுறாருப்பா. ஆமென். வெளியே தெரியறதுக்கு முன்னால நீ ரட்சிக்கப்பட்டு அது வெளியே தெரிஞ்சு உன் மானமெல்லாம் போறதுக்கு முன்னால ஏசப்பாட்ட வந்துரு. இனி பாவம் செய்யாத. ஏன்டா பாவம் செஞ்சுன்னு உன்னை அடிக்க மாட்டாரு, உன்னை தள்ள மாட்டாரு. கீழே விழுந்தா கூட, கீழே தூசியில் இருந்தா, மண்ணில் இருந்தா கூட எந்திரா, தூசியை ஓதறிரு, நான் உன்னை திரும்ப பிரகாசிக்க வைக்கிறேன்னு சொல்ற கர்த்தர். வாலிப தம்பி, தங்கச்சி, இன்னைக்கு உன்னோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா. Thank you Father. பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் வருகிறோம். இந்த நல்ல மாலை நேரத்திற்காக நன்றி. நீர் எங்களோடு கூட பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, வெட்கத்தை, நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன்னு நீங்க ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறீங்க. சகல ஏரியால, சகல இடங்களில் ஆண்டவரே எங்கள் வெட்கத்தை மாற்ற ஆண்டவரே நீர் போதுமான தேவன். ஏன் வெட்கம் வருகிறது? பாவத்தின் நிமித்தம் வெட்கம், தோல்வியின் நிமித்தம் வெட்கம் என்று நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. ஆனால் பாவத்தின் நிமித்தம் வந்த வெட்கத்தையும் தோல்வி நிமித்தம் வந்த வெட்கத்தையும் நீர் மாற்றி எங்களை கீர்த்தியாக புகழ்ச்சியாக வைக்க நீர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே.
அப்ப எங்களுடைய வாழ்க்கையில அதை செஞ்சீங்க. இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற, தூரத்துல இருந்து சத்தம் கேட்கிற தோல்வியினாலே எதை செஞ்சாலும் தோல்வி ஐயா, எதை கை வச்சாலும் தோற்று போகிறேன். ஆமென். சம்பாதிக்கிறதெல்லாம் எங்க போறதுன்னு தெரியல, கடன் பிரச்சனை, ஏன் வாழ்றேன்னு தெரியல, ஐயோ என்று ஆண்டவரே அங்கலாய்த்து கொண்டிருக்கிற என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளை இப்பவே நீர் தொடுவீராக. இப்பவே அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய சாபங்கள் ஆசீர்வாதமாக மாறுவதாக. உம்முடைய நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் உம்மை ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே அருகில் இருக்கிற ஆலயத்திற்கு வந்து உம்மை தொடர்ந்து ஆராதிக்க அவர்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே அவர்களுக்காகவே விசேஷமா பிரார்த்தனை செய்ய இங்க நல்ல தேவ ஊழியர்களை நீர் வைத்திருக்கிறீர். ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் ஆண்டவரை இப்பேற்பட்ட பிரச்சனையில் இருக்கிற ஜனங்களுக்கு உதவி செய்வதற்காகவே இந்த சபைகளிலே வைத்திருக்கிறீர். ஆண்டவரே அவர்கள் அங்கே வந்து ஜெபித்து விடுதலை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக மாற கர்த்தர்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. நம்முடைய வல்ல கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.